அகிலா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். படைப்பாளிகளின் கூட்டாளியா அகிலா தன்னுடைய படையோட வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணலாமா? இப்ப அகிலா வந்த உடனே கைத்தட்டல் வரும் பாருங்களேன். என்ன அகிலா, ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க போல இங்கே. ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். ஓகே, அகிலாக்கு விசில் எல்லாம் பறக்குதுப்பா. சரி, அதாவது ஷோ பார்த்துட்டு இருக்கேன். பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரிதான் பயங்கர டிசிப்ளின்டா, ஏதாவது கேட்ட உடனே நல்லா பேசிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. பட் அதுக்கு நடுவுல நமக்கு அப்பப்ப கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் வேணும் இல்லையா? அதனால நான் வந்து ஒரு படையவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பாடல் இருக்கு, கவிதை இருக்கு, சிலம்பம் இருக்கு. உங்க படையில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நான் இறக்குற ஒவ்வொருத்தரையா இருக்கிறேன். முதல்ல வந்து கவிதைக்காக 2 பேரை இங்க கூப்பிடணும்னு நினைக்கிறேன். சிவானி சதீஷ் மற்றும் கபிலன், அவங்க 2 பேர் நமக்கு வந்து கவிதை சொல்றதுக்காக இருக்காங்க. ஒரு பெரிய ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. இவங்க 2 பேருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோட உங்களை உற்சாகப்படுத்தலாமா? சவுண்ட் பத்தல பசங்களா, சவுண்ட் பத்தல. ஓகே, முதல்ல வந்து பெண்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவானி அவங்க வந்து நமக்காக கவிதை சொல்லுவாங்க. சிவானி வாங்க, இங்க வாங்க, இப்படி நிக்கோங்க, இங்க வச்சுக்கோங்க. அவையில் இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஓட்டிங் பத்தி ஒரு சின்ன கவிதை எனக்கா தோணுது, நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. நீ அளிக்கும் வாக்கு ஒரு புரட்சி, உன் கை விரலில் உண்டு ஒரு எழுச்சி. நீ அளிக்கும் வாக்கு ஒரு புரட்சி, உன் கை விரலில் உண்டு ஒரு எழுச்சி. உன் கையிலிட்ட மைதான் நாளை நம் நாட்டின் மறுமலர்ச்சி. உன் கையிலிட்ட மைதான் நாளை நம் நாட்டின் மறுமலர்ச்சி. நீ அளிக்கும் வாக்கு உன் கையில் உள்ள ஜனநாயகத்தின் வேர் என்று நினைத்திடு. நீ அளிக்கும் வாக்கே உன் கையில் உள்ள ஜனநாயகத்தின் வேர் என்று நினைத்திடு. நாட்டில் மாற்றத்தை காண துடிக்கும் நீ உன் வாக்கு என்னும் ஆயுதத்தை எடுத்திடு. நாட்டில் மாற்றத்தை காண துடிக்கும் நீ உன் வாக்கு என்னும் ஆயுதத்தை எடுத்திடு. ஊழலற்ற நாட்டை படைத்திட சிந்தித்து வாக்களி, சிதறிய பணத்தை கண்டு வாக்களிக்காதே. ஊழலற்ற நாட்டை படைத்திட சிந்தித்து வாக்களி, சிதறிய பணத்தை கண்டு வாக்களிக்காதே. விழிப்புடன் வாக்களிப்போம், வளமான பாரதத்தை படிப்போம். நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். பலத்த கைத்தட்டல் ஒன்னு உண்மையான தேர்தல் விழிப்புணர்வு கவிதையை கொடுத்திருக்காங்க சிவானி. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததா கபிலன். என் தலைப்பு வாக்கு. வாக்கு நம் ஜனநாயகத்தின் அச்சாணி. ஒரு நாள் விடுமுறைக்காக உங்கள் உயரிய வாக்கை அளிக்க மறந்து விடாதீர்கள் மற்றும் விற்று விடாதீர்கள். மழை நீரின் தாகம் தீரா காத்திருப்பது போல, மழை நீரின் தாகம் தீர காத்திருப்பது போல மாற்றம் வேண்டி மக்கள் காத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒருமை நம்மை தொடராதிருக்க சிந்தித்து ஒரு முடிவெடுப்போம். 5 ஆண்டிற்கு ஒரு முறை வரும். 5 ஆண்டிற்கு ஒரு முறை வரும் இத்திருவிழாவை நம் தலைவனை 5 ஆண்டிற்கு ஒரு முறை வரும் இத்திருவிழாவில் நம் தலைவனை நாமே தெளிவோடு தேர்ந்தெடுப்போம். வாக்கு என்பது வெறும் விரல் நுனி மை அல்ல. வாக்கு என்பது வெறும் விரல் நுனி மை அல்ல, அது நம் ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு. சிறந்த தலைமை நம் 5 ஆண்டுகள். சிறந்த ஆளுமை நேர்மையான ஆட்சி. இவை மக்களின் மனதின் குடியிருக்க வேண்டும். வறுமை ஒழிந்து மக்களின் மனம் மகிழ தமிழகத்தை ஆள தகுதியான ஒருவரை நம் முதலமைச்சராக முன்னிறுத்துவோம். பணம் பொருளுக்காக உங்கள் வாழ்க்கையை அடக வைக்காமல் சிந்தித்து வாக்களிப்பதுதான் சிறப்பான எதிர்காலம் தரும். வாக்களிக்க வரும் மக்கள் வெள்ளமே, ஒரு நாள் உனது ஒரு விரலில் நம் எதிர்காலமே உள்ளது. வாக்களிப்போம், நாட்டை உயர்த்துவோம். சூப்பர் சூப்பர். இவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு மெசேஜோட 2 கவிதைகள் போட்டிருக்காங்க. அதுவும் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காங்க. எஸ், இங்க வாங்க. ஒரு பலத்த கரகோஷத்துடன் நீங்களும் வாங்க. எஸ், இவங்க 2 பேருக்கும் ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இங்க வந்து பேசுறதே பெரிய விஷயம். அதுக்கு மேல அவங்களுடைய சொந்த படைப்பை ரொம்ப தைரியமா இங்க 2 பேரும் முன்னெடுத்து அதற்கான பிளாட்ஃபார்மை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ராஜேஷ், நான் இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, சிலம்பம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களோட நான் வரேன். இப்போதைக்கு வந்துட்டு ஆமா, முக்கியமா என்ன விஷயம்னா இது எல்லாமே யூடியூப்ல லைவ்ல நீங்க பாக்கலாம். அது இல்லாம இந்த வீடியோஸும் வந்து அப்லோட் ஆகும். நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நியூஸ் தமிழ் 24/7 போய் பாத்தீங்கன்னா அதையும் டேக் பண்ணி உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி உங்க ஐடியோடவே நாங்க வந்து வீடியோவும் போடுவோம். நீங்க அதுக்கும் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த லிங்க்ஸை வந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் மோர் சொல்லலாமா? கேக்கல. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்க்கஸ் பண்ணுங்க. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் என்ன சேனலுக்கு பண்ணனும்? நியூஸ் தமிழ். சூப்பர் சூப்பர்.